அண்ணன் தம்பியும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டானுங்கடா. டேய் லூசாடா நீ 3 நாள் கல்யாணத்தை வச்சு எப்போ செஞ்சிருக்க முடியும்? வந்துட்டான். இல்லடா அவன் தானே செஞ்சிருக்கான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. டேய் மச்சி, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுறேன்? எல்லாத்தையும் பேசி தீக்கி தானே வந்திருக்கோம். சரி நீ தான் ஆரம்பிச்சு வச்ச, உன்னால தான் முடியும். என்ன பண்ணலாம் சொல்லு. என்ன பண்ணலாமா? தம்பா இவனை தூக்கி உள்ள வச்சப்ப வெளில வந்து என்ன தெரியுமா சொன்னான்? எப்படியாவது பணம் சேர்த்து தப்பாவை போட்டுருன்னு சொன்னான்டா. அதான் பாருமே பணம் சம்பாரிச்சான்ல, சொன்ன மாதிரியே போட்டான் பாத்தியா? பணத்து மர்ற அவனுக்கு. டேய் என்னடா என்னடா பேசிருக்க? வர சொல்றான் அவன் மச்சான, வர சொல்லு. ஏன் அவன் சொந்தத்தையும் வர சொல்றான்? போலீஸையும் வர சொல்றான். டேய் இரா, இதுக்கு மேல என்னடா இருக்கு நடக்கிறதுக்கு? டேய் பாத்ரூம்ல வந்து ஒட்டு கட்டிட்டு இருக்கியா? உன் குடும்ப பத்தி கூட்டு பத்தி என்னடா பேசுற? என்னடா சமாதான பேசல கொடுத்து அடிக்கிறீங்களா? அமுதா கோவப்படாத. ஓகே மிஸ், பிரச்சனை முடிக்கானதா? ஏய் நீயும் அண்ணனும் போலீஸ்ல தப்பிச்சதுல எனக்கு தெரியும். டே தம்பாவே போட்டீங்கல்ல, உன் குடும்பம் இல்ல உன் ஆணி வரையா இருக்க போறாங்க. டேய் வாயில நல்லா வருதுடா, சொல்றதெல்லாம் எவன்டா செய்வான்? அன்னைக்கு ஏதோ எமோஷன்ல சொல்லிட்டேன்டா. டேய் கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடா. டேய் போதும்டா. டேய் என்னம்மா நடிக்கிறானே இவன்? தேவையில்லாம வார்த்தை விடாத. டேய் பிறா, ஆமாண்டா நான் தப்பு பண்ணேன். ஒன்னு இல்ல 2 தப்பு பண்ணேன். என்ன தெரியுமா? மொத தப்பு, மூர்த்த புடவை எடுக்கும் போது அந்த கர்ம பிடிச்ச போன் எடுத்து தொலைச்ச பாரு, அது. 2, அந்த போன் எடுத்து டேய் ஃப்ரெண்டு பத்திரமா இருறான்னு சொன்னேன் பாரு. ஐயோ சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்ப என் குடும்பத்தை பாரு, உசுருக்கு பயந்துகிட்டு ரோடு அலையறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். டேய் தமோ, நான் ஃபாரின்ல இருக்கும்போது எங்க அம்மா இறந்த போது கூட என்னால வர முடியலடா. ஏறா ஈம காரியத்தை முடிச்சுட்டு எங்க அண்ணன் போன் பண்ணி என்ன தெரியுமாடா சொன்னாரு? டேய் நாங்களாம் எவ்வளவு அழுதோம், ஆனா எல்லாத்தையும் விட தவன் தான் தேம்பி அழுதான்னு சொன்னாரா. அவன் இருந்தது நீ இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொன்னாரா. தவம் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்த நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடா. அதுக்கப்புறம் தான்டா நான் உனக்கு அடிக்கடி போன் பண்ணேன். டேய் தவிச்சலும் ஏன் அம்மா சவுக்கு நீ ஏன் அழுணும்? எங்க அம்மா கையில நீயும் உங்க அம்மா கையில நானும் சோறு சாப்பிட்டனால தான்டா. அந்த நன்றி கடன்ல தான்டா டேய் பத்திரமா இருன்னு சொன்னேன். எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் இல்லடா, புரிஞ்சுக்கடா. சரா வர சொல்றா, வர சொல்லு, என்ன போட சொல்றா. என்னன்னு தெரியாமலே மீனு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கடா. போடா. தம்பாக்கு ஊரை சுத்தி ப்ராப்ளம்டா, அது அவன் பண்ணலடா. ஏன் ஊருக்குள்ள நானும் செஞ்சு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏய் என் போட்டாடே பணத்தை வாங்கிட்டு நானா போட்டேன்னு சொல்றடா. என்ன நம்பி ஊருக்குள்ள ஒரு 100 ரூபா கூட இவனை கடை தர மாட்டான்டா. ஆனா தம்பா அவரோட பிளாக் பண்ணி பூரா லட்சமா என்கிட்ட கொடுத்தாண்டா பார்த்துக்க சொல்லுவாரு. தம்பா ஊருக்கு வேணா கெட்டவனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்லவருடா. சரிடா மச்சான், நீ பேசுகிறத நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல, ஏதோ ஒரு கோவத்தில் போய் சொல்லிட்டேன். அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் அத்தனை வாட்டி கூப்பிட்டு நான் வரல, நீ ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க போகிறேன்னு. டேய் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோ கேட்டான்டா, காமிச்ச ஒன்று ஏதோ ஒரு பிளான் போட்டான்டா. அவன் மூஞ்சே மாறிடுச்சான் மச்சான். டேய் தமோ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு தாண்டா எல்லாமே தெரியும். தம்பாவை யார் தாண்டா போட்டா? டேய் உன் போனை கொடு. இருறா. டேய் உன் போனை கொடு. தம்பா மச்சான் நம்பர் சொல்றான். 944432. ஐயோ தம்மாளுங்க வந்துட்டானுங்கடா. அவனுக்கு வெடி போட்டா நம்மள கொல்லாம விட மாட்டானுங்கடா. மொத்தமா மாட்டேன்டா, வசமா மாட்டேன்டா. டேய் நம்ம இங்க இருக்குது அவனுக்கு போடா தெரியும். நான் தான்டா நீங்க கூட்டு வரப்பா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். மாட்டணும்டா. டேய் என்னடா சிரிக்கிற? அவங்க தான் வெடி போட்டு போடுவாங்களா? ஏன் நாங்களாம் வெடி போட மாட்டோமா?